முக்கிய செய்திகள். கனிமொழி ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இறுதி வாய்ப்பும் கை நழுவியதால் கருணாநிதி நாளை டெல்லி பயணம். லோக்பால் மசோதா உருவாக்குவதில் தொடர் சிக்கல். அரசு தரப்புக்கும் அண்ணா ஹசாரே குழுவிற்கும் மோதல். வெளிநாட்டு வங்கிகளில் பணம் வைத்திருப்பவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள்தான், மேனகா காந்தி குற்றச்சாட்டு. சமச்சீர் கல்வி திட்டத்தையே தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும், கல்வியாளர்கள் வேண்டுகோள். வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். கனிமொழியின் ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. இதனால் அவர் தொடர்ந்து சிறையில் இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் மூலம் கலைஞர் டிவிக்கு 214 கோடி ரூபாய் பணம் கைமாறியதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக கலைஞர் டிவியில் பங்குதாரராக இருக்கும் கருணாநிதியின் மகள் கனிமொழி மற்றும் நிர்வாக இயக்குநர் சரத்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களது ஜாமீன் மனுக்கள் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்திலும் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து இருவரும் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வழக்கறிஞர்களின் வாதங்களை கேட்ட நீதிபதி சிங்வி மற்றும் சவுகான் ஆகியோர் இருவரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்தனர். இதனால் அவர்கள் சிறையில் இருந்து விடுதலையாகும் இறுதி வாய்ப்பும் கை நழுவியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி முதல் சிறையில் அடைக்கப்பட்ட கனிமொழி இன்றுடன் 31 நாட்களாக சிறையில் உள்ளார். மனு தள்ளுபடி ஆனதும் நீதிமன்றத்திற்கு வந்திருந்த கனிமொழியின் தாயார் ராஜாத்தி அம்மாள் கண்ணீர் விட்டு அழுதார். இந்நிலையில் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி நாளை காலை புதுடெல்லி செல்ல இருக்கிறார். அங்கு திகார் சிறையில் இருக்கும் கனிமொழியையும் கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமாரையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் விசாரணை நீதிமன்றத்திலேயே கனிமொழி ஜாமீன் மனு தாக்கல் செய்யலாம் என்று தெரிவித்துள்ளது. அதன்படி சிபிஐ நீதிமன்றத்தில் மீண்டும் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்படும் என்று தெரிகிறது. லோக்பால் சட்ட மசோதாவில் ஒரு சில விதிமுறைகளை ஏற்றுக்கொள்வதில் அரசுடன் கருத்து வேறுபாடு நிலவுவதாக அண்ணா ஹசாரே குழுவினர் தெரிவித்துள்ளனர். லோக்பால் சட்ட மசோதா வரைவு குழுவின் 8வது கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் லோக்பால் சட்ட விதிமுறைகள் தொடர்பாக அரசு தரப்பு உறுப்பினர்களும் அண்ணா ஹசாரே தலைமையிலான குழுவினரும் ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் கபில் சிபல் 85% விதிமுறைகளில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் என்றும் கூறினார். வலுவான லோக்பால் மசோதாவை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய அரசு உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் லோக்பால் மசோதாவில் 11 விதிமுறைகளில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் மற்றவைகளில் கருத்து வேறுபாடு நிலவுவதாகவும் அண்ணா ஹசாரே குழுவினர் தெரிவித்துள்ளனர். Secondly, in our bill, the removal is to be removal of Lokpal or complaints against Lokpal could be made by anybody to the Supreme Court. In the government's bill, they say that only the government can make a reference to the Supreme Court on complaints against the Lokpal. லோக்பால் உறுப்பினர்களை தேர்வு செய்வது மற்றும் நீக்குவது தொடர்பாக மாற்று கருத்துக்கள் நிலவுவதாகவும் இதனை அரசே கட்டுக்குள் வைத்திருக்க விரும்புகிறது என்றும் ஹசாரே குழுவினர் கூறியுள்ளனர். லோக்பால் வரைவு குழுவின் இறுதிக் கூட்டம் நாளை மாலை நடைபெறுகிறது. இதில் முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. சுவிஸ் வங்கியில் காங்கிரசாரை அதிக அளவில் கருப்பு பணம் வைத்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மேனகா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மேனகா காந்தி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது சிபிஐ அமைப்பை காங்கிரஸ் தனது கைப்பாவையாக பயன்படுத்தி வருவதாகவும் அந்த அமைப்பை தனது லாக்கரில் பூட்டி வைத்துள்ள காங்கிரஸ் கட்சி தேவைப்படும் போது அதை எடுத்து பயன்படுத்துகிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் சமூக சேவகர் அண்ணா ஹசாரே மற்றும் யோகா குரு ராம்தேவ் ஆகியோர் விஷயத்தில் காங்கிரஸ் கட்சி நடந்து கொள்ளும் விதம் அநாகரிகமானது என்று குறிப்பிட்டுள்ள மேனகா காந்தி, சுவிஸ் வங்கியில் கருப்பு பணம் அதிக அளவில் பதுக்கி வைத்துள்ளவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள்தான் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார்.
அதனால்தான் காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு கருப்பு பணத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை அடக்க முயற்சிக்கிறது என்றும் மேனகா காந்தி அப்போது கூறினார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி தமிழக அரசு நியமித்துள்ள சமச்சீர் மதிப்பீட்டுக் குழு தகுதியானது அல்ல என்று சில கல்வியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். திமுக அரசு கொண்டு வந்த சமச்சீர் பாடத்திட்டத்தை அதிமுக அரசு ரத்து செய்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் 1 மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கு சமச்சீர் கல்வி நடத்தப்பட வேண்டும் என்றும் மற்ற வகுப்புகளுக்கான சமச்சீர் பாடத்திட்டத்தை ஆராய குழு ஒன்றை ஏற்படுத்துமாறும் தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் 9 பேர் அடங்கிய சமச்சீர் கல்வி மதிப்பீட்டுக் குழுவை தமிழக அரசு நியமித்தது. அவர்களில் 2 தனியார் கல்வி நிறுவன அதிபர்கள் என்பதால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இதனிடையே சென்னையில் இன்று கல்வியாளர்கள் அமைப்பு ஒன்று செய்தியாளர்களை சந்தித்தது. அதில் சமச்சீர் பாடத்திட்டத்தில் உள்ள சில பாடப்பிரிவுகளை தமிழக அரசு மறைக்க முயல்வது நியாயமல்ல என்று தெரிவித்துள்ளது. மேலும் சமச்சீர் கல்விக்கு முந்தைய பழைய பாடப்புத்தகத்தை அச்சடிப்பதை தமிழக அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமச்சீர் கல்வியை நீங்கள் நடைமுறைப்படுத்துவது என்பதிலிருந்து அரசு பாதை விலகக்கூடாது. ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றமும் வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும் என்கிற அம்சத்தை பொறுத்தமட்டில் இது வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். ஆனால் இது ரொம்ப வருந்தத்தக்க அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற ஒரு கமிட்டி போட்டு இதை ஆய்வு பண்ணணும்னு சொல்லி அரசு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் கருதுகிற பொழுது அது என்ன செஞ்சுருக்கணும்னா, அந்த கமிட்டியை அவங்களே போட்டிருக்கணும். உச்சநீதிமன்றமே இந்த கமிட்டியை அப்பாயின்ட் பண்ணியிருக்கணும். பொறியியல் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு வரும் 30ஆம் தேதி முதல் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ரேண்டம் எண் இன்று வழங்கப்பட்டது. தமிழகத்தில் 488 பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. இந்த ஆண்டு கூடுதலாக 11 புதிய கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவற்றையும் சேர்த்து மொத்தம் 499 பொறியியல் கல்லூரிகளில் 2,08,000 இடங்கள் உள்ளன. இவற்றில் அரசு ஒதுக்கீடு இடங்கள் மட்டும் 1,22,000 ஆகும். இந்த இடங்களில் மாணவர்களை சேர்ப்பதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் 62 மையங்களில் விண்ணப்பங்களை வழங்கியது. 1,48,560 விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்தன. இந்நிலையில் பொறியியல் படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான ரேண்டம் எண் இன்று வழங்கப்பட்டது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொறியியல் படிப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்வு கூட்டம் வரும் 30ஆம் தேதி தொடங்குகிறது என்றும் அன்று முதல் 35 நாட்களுக்கு கலந்தாய்வு கூட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். 2011ஆம் ஆண்டுக்கான பொறியியல் சேர்க்கை பொது பிரிவு கலந்தாய்வு துவக்கம் 8/7/2011 அன்று துவங்கப்படும். அதற்கடுத்து அதற்கு முன்பாக விளையாட்டு வீரர்களுக்கான கலந்தாய்வு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா விளையாட்டு வீரர்களுக்கான கலந்தாய்வு 30/6/2011 நடைபெறும். அதற்கடுத்து தொழிற்படிப்பு மாணவர்களுக்கான கலந்தாய்வு 1/7/2011 முதல் 6/7/2011 வரை நடைபெறும். சென்னை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மன்னர் ஜவஹர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த கலந்தாய்வு கூட்டம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டுமே நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து மாவட்ட மாணவர்களும் சென்னைக்கு வரவேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாலியல் பலாத்கார கொலைகள் அதிகரித்து வருவதையொட்டி மாயாவதியின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த ஒரே வாரத்தில் 4 பெண்கள் அடுத்தடுத்து பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையை சேர்ந்த சிலரே இந்த கொடிய செயலில் ஈடுபட்டு வேலியே பயிரை மேய்ந்தது போல் நடந்து கொண்டுள்ளனர். ஒரு பெண்ணை 5 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்த பின் தீ வைத்து எரித்துக் கொன்றுள்ளனர். இந்த கொடூர கொலைகள் நாட்டு மக்களின் நெஞ்சை பதைபதைக்க செய்துள்ளது. இந்த கொடூர சம்பவத்தை பிரதமர் உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்களும் சமூக அமைப்புகளும் கண்டித்து வருகின்றனர். இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்துள்ள பாலியல் வன்கொடுமை கொலைகளை காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திக்விஜய் சிங் வன்மையாக கண்டித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தபோது, உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக நடந்துள்ள பாலியல் பலாத்கார படுகொலைகள் மாயாவதியின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை அம்பலப்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். Well, if the Chief Minister feels that incidents of rape which are being committed almost on a daily basis
and unfortunately the state government is not responding as it should. The police is demoralized. The government is totally supporting the criminal elements in every transfers and posting. The police people have to pay money to the Bahujan Samaj Party. So therefore, the whole structure, the whole police structure has collapsed, and there is no law and order left in the state of UP. மும்பை தாக்குதல் வழக்கை பாகிஸ்தான் நீதிமன்றம் விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிகாகோ நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ள தீவிரவாதி ஹெட்லி மும்பை தாக்குதலில் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பு மற்றும் பாகிஸ்தான் உளவு பிரிவான ISI-க்கு உள்ள தொடர்பு குறித்து தெரிவித்துள்ளதாக கூறினார். இந்த வாரம் நடைபெறவுள்ள இந்திய பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செயலர்கள் பேச்சுவார்த்தையில் இது தொடர்பாக பாகிஸ்தானிடம் இருந்து உரிய பதிலை இந்தியா எதிர்பார்த்திருப்பதாக அவர் தெரிவித்தார். முக்கிய பிரச்சனையாக உள்ள தீவிரவாதத்தை ஒழிப்பது குறித்து அப்போது ஆலோசனை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மும்பை தாக்குதல் வழக்கை பாகிஸ்தான் நீதிமன்றம் விரைந்து விசாரித்து குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே 3 நாள் பயணமாக எஸ்.எம். கிருஷ்ணா மியான்மர் புறப்பட்டுச் சென்றார். அந்நாட்டின் அதிபர் மற்றும் துணை அதிபரை அவர் சந்தித்து பேசுகிறார். இரு நாடுகளுக்கிடையிலான வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் குறித்து அப்போது பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று எஸ்.எம். கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா மற்றும் டெல்லி ஆகிய மாநிலங்களில் இன்று காலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. காலை 11 மணியளவில் உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி பகுதியை மையமாக கொண்டு லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 4.6 பதிவாகி இருந்த இந்த நிலநடுக்கம் உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா மற்றும் புதுடெல்லி ஆகிய மாநிலங்களிலும் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என்று அந்த மாநில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதே தனது அரசின் குறிக்கோள் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இன்று தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பணியாளர்களை நீக்கியதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறிய புகாருக்கு மறுப்பு தெரிவித்தார். வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதே தனது குறிக்கோள் என்றும் பணியாளர்களை நீக்குவது அல்ல என்றும் அவர் கூறினார். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது தான் இந்த அரசனுடைய எண்ணம். அதற்காக தான் நான் முதலமைச்சர் இருக்கும் பொழுதே சிறப்பு பொருளாதார மண்டலம், துறைமுக திட்டம் இதெல்லாம் கொண்டு வந்தது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரணும் தான். அரசு பணியிலிருந்து யாரையும் எப்போதும் நீக்கியது கிடையாது என்றும் முதல்வர் ரங்கசாமி கூறினார். மீண்டும் முக்கிய செய்திகள். கனிமொழியின் ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. இதனால் அவர் தொடர்ந்து சிறையில் இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. லோக்பால் சட்ட மசோதாவில் ஒரு சில விதிமுறைகளை ஏற்றுக்கொள்வதில் அரசுடன் கருத்து வேறுபாடு நிலவுவதாக அண்ணா ஹசாரே குழுவினர் தெரிவித்துள்ளனர். சுவிஸ் வங்கியில் காங்கிரசாரே அதிக அளவில் கருப்பு பணம் வைத்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மேனகா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி தமிழக அரசு நியமித்துள்ள சமச்சீர் மதிப்பீட்டு குழு தகுதியானது அல்ல என்று சில கல்வியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.